வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திருப்பதி போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பதிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ராவல் பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு காரில் போகிறோம். இங்கேருந்து காரில், அதாவது தாம்பரம் டு மாதாவரம் காரில் போகிறோம். ஸோ காரில் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு மாதாவரத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம திருப்பதி போயிட்டு ஸோ திருப்பதியிலேருந்து நடந்து போக போகிறோம். இதுதான் நம்மளோட ட்ராவல் பிளான். ஸோ நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரே மழையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே மழை துளியும் அந்த ஜன்னலில் அந்த விண்டோவில் அதுவும் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் அப்படியே தாம்பரத்துலேருந்து கிளம்பி வடபழனி எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி மாதாவரத்தில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ மாதாவரத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் ரெண்டுமே இருக்குது. ஸோ உள்ளே ஏறினோன்னே அதாவது மாதாவரம் பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரு ஆனோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கும். கார் பார்க்கிங் 24 ஹவர்ஸ்க்கு 50 ருபீஸ். அதுவே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்கும். பைக் பார்க்கிங் வந்து 24 ஹவர்ஸ்க்கு 40 ருபீஸ். ஸோ மாதாவரத்தில் உங்களுக்கு வந்து திருப்பதி போகிற பஸ் இருக்குது. ஸோ திருப்பதி நீங்கள் வந்து மல்டிபிள் பிளேஸ்லேருந்து போயிருக்கலாம். பட் நாங்கள் வந்து மாதாவரம் சூஸ் பண்ணோம். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு வந்து அந்த மார்னிங் மலை ஏற போகிறதுக்கு டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக மாதாவரத்தை சூஸ் பண்ணோம். இப்போ மாதாவரம் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் திருப்பதி போகிற பஸ் ஏறிட்டோம். அந்த பஸ்ஸில் இருந்தால் பார்க்குறீங்க. ஸோ பஸ் வந்து அப்படியே இப்போ மாதாவரத்துலேருந்து கிளம்புது. மாதாவரத்துலேருந்து அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து காலையில் 1 மணி 12:48 இந்த பஸ் கிளம்புது. ஸோ 12:40 கிளம்பி ஆக்சுவலாக ரீச் ஆகிற டைம் 4 o'clock போகிறாங்க. ஏன்னா அங்கே தர்ஷன் டிக்கெட் 4 o'clock கொடுக்க ஆரம்பிச்சாங்க புரியுது. ஸோ அதனால் நாங்கள் இந்த பஸ்ஸில் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெரியபாளையம் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும். ஸோ அந்த பெரியபாளையம் கோயில் தான், அதை நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ பட் அது நைட்டாக இருந்ததுனால ரொம்ப கிளாரிட்டியாக தெரியல. ஸோ பெரியபாளையம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கோயில் அது பக்கத்தில் நிறையா கடை எக்கச்சக்கமாக இருக்கும். பட் நம்ம டே டைமில் பார்த்திங்கன்னா நிறையா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்புறம் பெரியபாளையம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த திருப்பதி பஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. இது ஸ்ரீனிவாசா ஹோட்டல் அப்படின்ட்டு. ஸோ எல்லா திருப்பதி பஸ்ஸும் இங்கே தான் நிற்பாங்க. ஸோ நாங்கள் ஜஸ்ட் இது ஒரு டீ பிரேக்காக நிறுத்தியிருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் டீ பிரேக் குடிச்சிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு 5 minutes ஒரு 10 to 15 minutes நிறுத்தினாங்க. ஸோ அப்படி ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒரு 15 minutesல கிளம்பி பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் மாதாவரத்துலேருந்து 1 hourல வந்து இருந்துட்டோம். ஸோ திரும்ப அங்கேருந்து இன்னொரு 1.5 hours போயிட்டு இருந்தது. ஸோ டோட்டல் ஜேர்னி 3.5 hours அவங்க போட்டிருந்தாங்க. பட் இந்த பஸ் பார்த்திங்கன்னா குயிக்காகவே போயிட்டாங்க. இப்போது திருப்பதியை தாண்டி திருப்பதி இப்போ அந்த பிரிட்ஜ் திருப்பதிக்குள்ளே ஒரு பிரிட்ஜாக கிடைக்காங்க. அந்த திருப்பதிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ என்ட்ரு ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த தர்ஷன் டிக்கெட் இருக்கிறது ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் மேனேஜபிள் தான். ஜஸ்ட் 1 hour இது வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த க்யூவில் நின்னோம். அது வந்து 1 hour ஆச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆக்சுவலி நடந்து போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நடந்து போகிறதுக்கு 2 வழி இருக்குது. அலிப்பேரி அப்புறம் வந்து ஸ்ரீவாரிமெட்டு. நாங்கள் சூஸ் பண்ணுறது லாங்கஸ்ட் ரூட் அலிப்பேரி வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எங்களோட ஜேர்னியை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3550 ஸ்டெப்ஸ் இருக்குது. 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ஸோ இதில் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த கருட வாகனம் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கும். அப்படியே போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கோவிந்தான்னு கோஷம் போட்டு எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இன்ஷியலாக ஏறும்போது இதில் எல்லாருமே தேங்காய் உடைச்சிட்டு ஏறுறதுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் தேங்காய் உடைக்கல. ஸோ அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து காலையில் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 6 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் டிக்கெட் எடுத்தது 4:30க்கு போயிட்டு 5:30க்கு எடுத்தோம். ஸோ எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு 500 steps ஃபாஸ்ட் ஆகிருக்கோம். அப்புறம் எவ்ரி 100 steps அப்படின்னு டார்கெட் பண்ணி ஏறணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 500 steps கிட்ட ஏறின பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஸ்டெப்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டீஃபாக தான் இருக்கும். ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படி உங்களுக்கு 2083 ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா அங்கே வந்து காளிகோபுரம் இருக்கும். காளிகோபுரம் தான் வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஆஃப் த டிஸ்டன்ஸ் நீங்கள்
டோட்டலாக 3500 படிக்கட்டில் 2000 படிக்கட்டு கிட்ட அந்த காளி கோபுரத்தில் இருந்தோம். அந்த காளி கோபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறையா கடை இருக்கும். ஸோ உங்களுக்கு இட்லி, தோசை, பூரி எல்லாமே இருக்கும். எல்லாமே ஒரு ரீசனபிள் ரேட், ஒரு 50 rupees அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கொடுத்த குழம்பு கெட்டு போயிருந்தது. பட் லாஸ்ட் டைம் போயிருந்தபோது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு எல்லா வகையான ஃபுட்டு கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னாலும் எல்லாமே இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்து நம்ம நடந்து போகிறவங்களுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கீழே கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. ஸோ இதில் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் 2-3 இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ரோடு கிராஸ் ஆகும். அப்புறம் நாங்கள் வர வழியில் ஒரு சில மிருகங்களும் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு மான் மாதிரி ஒரு மிருகம் பார்த்தோம். அதாவது நீங்கள் திருப்பதி போகிறீங்கன்னா 2-3 வகையான மிருகங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மான் பார்க்க முடியும். அதுபோக எங்கள் ஊர் சைடு அது மிளான்னு சொல்லுவாங்க. பட் ஒரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கொஞ்சம் பெரிய வகையான மான் ஒன்று இருக்கும், கொம்பே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மான் பார்க்க முடியும். நிறையா புள்ளிமான் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மான். இது உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா இதை இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது எங்கள் ஊர் சைடு இது மிளான்னு சொல்லுவாங்க. ஸோ மிளாவில் ஒரு வகை. அப்புறம் வந்து இந்த காட்டில் உள்ள அந்த காட்டணில் அதுவும் நாங்கள் பார்த்தோம். இது நீங்கள் யூஸ்வலாகவே எப்போ போனாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நீளமான வால் கொண்ட இந்த ஒரு குரங்கு அது இருக்கும், அது பார்க்கலாம். எப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அனுமார் சிலை இது பார்த்திங்கன்னா ஒரு 7 மைல் ஏறி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60% டிஸ்டன்ஸில் இது பார்ப்பீங்க. செமையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 60 அடி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஒரு ஏரியாஸ் மாதிரி நீங்கள் நல்லா ஆஞ்சநேயர் ரொம்ப பெரிய சிலையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பஸ்ஸில் போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்க முடியாது. இது ஒன்லி நீங்கள் நடந்து போனால் தான் பார்க்க முடியும். பஸ்ஸில் வரும்போது ரிட்டன் வரும்போது வந்துச்சுன்னா அந்த வழியாக வரும், மற்றபடி அது வராது. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி வெதர் கண்டிஷன்ஸும் செம்மையாக இருந்துச்சா. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லிங் காற்றும் செம ஜில்லுன்னு அடிச்சிச்சு. ஸோ நடந்து போகிறதே அப்படியே போர் அடிக்காமல் செம்மையாக போயிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock கிட்ட இந்த இதில் நடுவில் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ரோடை க்ராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு 10 o'clock கிட்ட அந்த ரோடு பக்கம் வந்திருந்தோம். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா திரும்ப இன்னொரு கோபுரம் வரும். திருப்பதியில் பார்த்திங்கன்னா 4 கோபுரத்தை க்ராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கோபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரோடு வரும். ரோடில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பள்ளம் இருக்கும். பட் நிறைய க்ளவுட்லாம் பார்த்திங்கன்னா செம்ம மிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது போனீங்கன்னா நடந்து போனீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இதை க்ராஸ் பண்ணோன்னா ஒரு கோபுரம் வரும். இந்த கோபுரத்துலேருந்து இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ஒரு 3-4 கிலோமீட்டர் நம்ம அப்படியே ஸ்லோப்பான சர்ஃபேஸ்லேயே டைரெக்ட் அதை ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடந்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிருப்போம். இங்கே இந்த கோபுரத்துலேருந்து இன்னொரு 500 ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியிருந்திருக்கும். ஸோ நாங்கள் இங்கே ஏற ஆரம்பிக்கும் போது 10:30. ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 hour ஆகிடுங்க நாங்கள் மேலே போய் சேர்றதுக்கு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா இதில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் க்ராஸ் ஆகிற அந்த ரோடு இருக்கும். அப்புறம் அந்த அதுக்கு கீழே தான் நாங்கள் நடந்து போவோம். டைமில் அப்படிலாம் இல்லை. அப்புறம் அப்படியே ரொம்ப கஷ்டப்படும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஏறி ஸோ கடைசியாக 3050 படியும் ஏறி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் திருப்பதியில் மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டோட்டலாக இந்த ட்ராவல் ஜேர்னி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 5 hours ஆச்சு. ஸோ நீங்கள் இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். ஸோ அதனால் 5 hours ஏறிட்டோம். ஏறினோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ப்ளேஸ் இருக்கும். திருப்பதியில் என்ட்ரானோடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டனிங்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நிறைய கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அந்த பூச்செடி நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் ஆக்சுவலாக கொஞ்சம் சைக்ளோன் மாதிரி இருந்ததுனால காற்றுமே கீழே இருந்தாங்க. ஸோ வெதர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ திரும்ப நாங்கள் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஏறினது பசியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் போட்டுருந்தேங்க. அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு குளித்து ரெடியாகி தர்ஷனத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு தர்ஷனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நாங்கள்
சாட்டர்டே போயிருந்தோம். சண்டே மார்னிங் 3 மணிக்கு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் போய் பார்த்தோம். அவங்க என்ட்ரி அலோவ் பண்ணலை, நெக்ஸ்ட் டே தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அப்படியே திருப்பதி ஃபுல்லாகவே ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா அந்த வெதர் கண்டிஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட்டு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி அந்த கார்டனிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. ஸோ அது எடுத்துருந்தோம். ஸோ இப்படி அந்த நீங்கள் அந்த திருப்பதி அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இப்படி எல்லாமே வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தரிசனம் பார்க்க பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் போனோம். அது எங்களுக்கு வந்து ஒரு 5 hours ஆகிடுச்சு. ஆனால் எங்கேயுமே குடோனில் அடைக்கல. பட் நாங்கள் ஸ்லோவாக ஒரு 3 kilometers இருந்ததுனால அந்த டிஸ்டன்ஸ் ஸ்லோவாக நடந்து போனோம். ஒரு 5 hours ஆகிடுச்சு. அப்புறம் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப்பிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதில் எல்லாமே எல்லா வெரைட்டிஸான ஷாப்பிங்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பதி போயிட்டு அப்படி இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு இதில் வேறு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.